மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள உதயசூரியபுரம் மீன் மார்க்கெட் சந்து பகுதியில் பெண் ஒருவர் தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் சடலமாக கிடப்பதாக பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் அளித்தனர். அதன் பேரில் அங்கு சென்ற போலீசார் தனித்தனியாக கிடந்த தலை மற்றும் உடலை கைப்பற்றி விசாரித்தனர். அதில் கொலையானவர் அதே பகுதியில் வாடகை வீட்டில் வசித்து வரும் பாலன் என்பவரின் இரண்டாவது மனைவி சரண்யா என்பதும், அவர் மதுரை மத்திய தொகுதி மாநகர பாஜக மகளிர் அணியின் முன்னாள் பொறுப்பாளர் என்பதும் தெரிய வந்தது. கடந்த 2022ஆம் ஆண்டு காஷ்மீரில் வீர மரணமடைந்த ராணுவ வீரர் லட்சுமணனின் உடல் மதுரை விமான நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்ட போது அவரது உடலுக்கு மரியாதை செலுத்த சென்ற அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் கார் மீது செருப்பு வீசப்பட்டது. பரபரப்பை ஏற்படுத்திய இந்த சம்பவத்தில் போலீசார் வீடியோ ஆதாரங்களை வைத்து பாஜக பெண் நிர்வாகிகள் உட்பட 12 பேர் மீது வழக்கு பதிவு செய்தனர். இதில் பிரபலமாக அறியப்பட்டவர்தான் தற்போது கொலை செய்யப்பட்டிருக்கும் சரண்யா. கட்சி பணிகளில் தீவிரமாக செயல்பட்டு வந்த சரண்யா எப்போதும் கழுத்து நிறைய நகைகளுடனே வலம் வந்தவர். இந்த நிலையில் சரண்யாவின் கணவர் சண்முக சுந்தரம் உயிரிழந்தார். இதனையடுத்து பட்டுக்கோட்டை கழுகு புலிக்காடு கிராமத்தைச் சேர்ந்த பாலன் என்பவரை இரண்டாவதாக திருமணம் செய்த சரண்யா தனது 2 மகன்களோடு உதயசூரியபுரத்திற்கு குடிபெயர்ந்ததாக கூறப்படுகிறது. பாலனுக்கும் ஏற்கனவே திருமணமாகி மனைவி மற்றும் 2 மகன்கள் உள்ளனர். திருமணத்திற்கு பின்னர் டிராவல்ஸ் ஜெராக்ஸ் கடையை பார்ப்பது, மகன்களை கவனிப்பது என சொந்த வேலைகளிலேயே கவனம் செலுத்திய அவர் மதுரையில் நடைபெற்ற கட்சி நிகழ்வுகளில் சரிவர கலந்து கொள்ளவில்லை என கூறப்படுகிறது. அதிலும் மாநில தலைவர் பொறுப்பில் இருந்து அண்ணாமலை விலகிய பிறகு சரண்யா கட்சி அலுவலகம் பக்கம் எட்டி கூட பார்க்கவில்லையாம். சம்பவத்தன்று பாலனும் சரண்யாவின் மகன்களும் கடையை பூட்டிவிட்டு இருசக்கர வாகனத்தில் முன்னதாக வீட்டிற்கு செல்ல சரண்யா கடையில் இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வீட்டிற்கு நடந்தே சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது அங்கு வந்த அடையாளம் தெரியாத மர்ம கும்பல் சரண்யாவின் தலையை அரிவாளால் துண்டாக்கிவிட்டு படுகொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பியுள்ளது. இந்த நிலையில் பாலனின் முதல் மனைவியின் மகன் கபிலன், அவரது நண்பர்கள் பார்த்திபன் மற்றும் குகன் ஆகியோர் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் பாலன் கழுகு புலிக்காட்டில் 43 லட்சத்திற்கு இடம் வாங்கி தனது முதல் தாரத்து மகனான கபிலன் பெயரில் பதிவு செய்வதாக சரண்யாவிடம் தெரிவித்திருக்கிறார். இதனால் இருவருக்குள்ளும் தகராறு ஏற்பட்ட நிலையில் பாலன் தான் கபிலனை மதுரையில் இருந்து வர சொல்லி பார்த்திபன் என்பவரது வீட்டில் தங்க வைத்து கொலை சம்பவத்தில் ஈடுபட்டதாக போலீசார் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில் தலைமறைவாக உள்ள பாலனை போலீசார் தேடி வருகின்றனர். பாஜக பெண் பிரமுகர் கொடூரமான முறையில் தலை துண்டிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கும் சம்பவம் பட்டுக்கோட்டையை பரபரப்பாக்கி இருக்கிறது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக பட்டுக்கோட்டை செய்தியாளர் தென்னவன்.